ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க உங்கள் குட்டீஸுக்கு இந்த மாதிரி வீட்டையே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் மில்க் ஷேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஓரியோ மில்க் ஷேக். ஸோ இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஓரியோ பிஸ்கட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து நம்ம பிஸ்கட்ஸை வெளியில் எடுத்துடலாம். நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிற பிஸ்கட்ஸை இந்த மாதிரி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நான் 4 வெனிலா ஃப்ளேவரும் 4 சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கூடவே கிட்கேட்டும் எடுத்திருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் சாக்லேட் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து 2 ஸ்ட்ரிப்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். இது பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1.5 ஸ்கூப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். செம டேஸ்டான ஓரியோ மில்க் ஷேக்கை நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறுபடியும் இதில் டாப்பிங்ஸாக ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு செம கூலிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணி 2 விதமாக மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன தவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வறுத்தெடுக்கணும். நெய்யோ ஆயிலோ எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதை லைட்டாக ஆற விட்டுட்டு 2லேருந்து 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே திக்காக இருக்கும். கொஞ்சம் கூட லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம கலந்து விடும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா கெட்டி தட்டிடும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 1 கப் அளவு நம்ம ரெடி பண்ண ராகி கஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது கொக்கோ பவுடர். இதிலிருந்து 2 டீஸ்பூன் அளவு நம்ம பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் குட்டீஸுக்கு செய்யும் போது இந்த மாதிரி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இனிப்புக்காக நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். இல்லாட்டி நீங்கள் சுகர், ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்கூப் அளவு ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான். செம டேஸ்டான ராகி மில்க் ஷேக்கை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க மறுபடியும் இது கேட்பாங்க. இது ராகி மில்க் ஷேக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, சாக்லேட் ட்ரிங்க் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. இதில் டாப்பிங்ஸ்க்காக பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். செமையாக இருக்கும். இப்போ வாங்க, அடுத்ததாக இன்னொரு ராகி மில்க் ஷேக் நம்ம செய்ய போகிறோம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதிலேருந்து 1 கப் அளவு நம்ம ராகி கஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இனிப்புக்காக சுகருக்கு பதிலாக நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேன் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவு பாலும் 1 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் சேர்க்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு கூடவே 4 முந்திரி போட்டுட்டு இஞ்சி பவுடர், அதாவது சுக்கு பவுடர், இது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான். செம சூப்பரான ராகி கஞ்சி ரெடி ஆகிடும். இது பெரியவங்க, குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக இதுக்கு மேலே கிரேட்டட் சாக்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சின்ன டெசர்ட் நம்ம பார்த்துடலாம். செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கூப் இல்லாட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே குலாப் ஜாமுனும் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் இந்த 2 காம்போவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செஞ்ச எல்லா ரெசிபீஸும் உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் வேறு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.